இருக்கிறார் என்னுடைய துணை முதலமைச்சர் என்று தான் அது பார்க்க முடியும். எட்டாம் தேதி வரை தான் லாஸ்ட்னு சொன்னோம். பட் பிகாஸ் நிறைய சர்வர்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிறதுக்காக பத்திரிகை துறை நண்பர்களே ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கு அனுப்பிச்சும் போது கூட உடனடியாக அதை அமைச்சு ஒரு 2 நாள் நீங்கள் வந்து அதுக்கு நீடிக்க வேண்டும் நான் அதிகாரிச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணிருக்காங்க. வருகின்ற 19ஆம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது. அந்த டெட்டு கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது. அன்றைக்கு என்ன அது சார்ந்த முடிவு எடுக்கப்படும், சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது, அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது, இல்லை நாங்கள் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க என்னைக்கு அங்கே என்ன பேச வருகிறார்களோ அது சார்ந்து நம்மளுடைய கவுண்டர் பார்ட் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்யுமோ அது கண்டிப்பாக அதை நான் செய்யணும். இல்லை, நாங்கள் ஒரு தீர்ப்பு வந்து 72 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 36 சங்கங்களை சார்ந்து பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க கூட நாங்கள் எழுதவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சார் நாங்கள் எழுதுறதை நாங்கள் காத்து கொண்டு தான் இருக்கிறோம்னு சொல்லும்போது தான் நாங்கள் சொன்னால் கவலைப்படாதீங்க, ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும், இன்னொரு பக்கம் டெட் நடத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் சொன்னால் அது டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா, அப்படி ஸ்பெஷல் டெட்டு ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினி ஆசிரியர்கள் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேர் நடத்தினா திருப்பி யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன்னு போனால் திருப்பி இவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கணும். ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள்ட்டையும் இது சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெர்மனி லண்டனில் இருந்தாருன்னு சொன்னால் அவரே ஏற்கனவே ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை நாங்கள் முடிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் என்ன நல்லது நடக்குமோ அந்த நல்லது நடக்கிறதுக்கான காரியம். பார்த்தேன் சகோதரர் அண்ணாமலையார் உள்ள அதை கொடுத்துருக்காங்க. நான் உடனடியாக சிஓட்டை நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கேட்டோம்னாங்க. அந்த டிஓ வந்து தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்து சிஓட்டே கலைக்காமல் பண்ணது மிக மிக தவறு. அஸ் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டிப்பாக இதை நானுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.